கைஸ் ஆக்சுவலாக நான் இப்போ தான் ரெக்கார்டிங் ஆன் பண்ணியிருக்கேன். அதனால சரி இன்னொரு முறை சொல்லிடுறேன் நான். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஓகேவா? கைஸ் ஆக்சுவலாக நம்ம போக வேண்டிய இடம் வந்து ஒரு மெட்டாபிக்சல் எங்கே இருக்கும் அப்படின்னா ஈவெண்ட் மேனேஜரில் தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இங்கே நம்ம டைரெக்டாகவும் போகலாம், இங்கேயும் போகலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. நமக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதில் போனாலும் இந்த இதுலேயும் செட்டிங்ஸ்லேயே இருக்கும். ஓகேவா? நமக்கு சிம்பிளாக மேலேயே நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். ஓகே, நம்ம ஈவெண்ட் மேனேஜர் வந்தோடனே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இப்படி தான் இருக்கும். சப்போஸ் கனெக்ட் பண்ணியிருந்தால் நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு என் இது காட்டணும்னு நினைக்கிறேன். கனெக்ட் பண்ணியிருந்தால் அது ஓகே. இதில் வந்து கனெக்ட் டேட்டா இங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நம்ம இதில் வெப்பை தான் நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். எதை நம்ம ட்ராக் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் போதும் கைஸ். ஆக்சுவலாக இவ்வளோ டைம் எடுக்காது, பட் என்ன ரீசன் தெரியல, லோட் ஆகிட்டே இருக்குது. ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 187 ஆக்டிவிட்டி நம்ம இந்த ஃபிக்சல் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலி நம்ம ஆட் ரன் பண்ணும்போது மட்டும் இல்லை, நம்ம ஆர்கானிக்காக நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்தாலும் அதை ட்ராக் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இன்னும் யார் வந்திருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன விஷயம் நம்ம அதுக்கிட்ட நம்ம ட்ராக் பண்ண சொல்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு ட்ராக் பண்ணி கொடுத்துரும். ஓகே சரி கைஸ், நம்ம அது என்னாச்சுன்னு தெரியல. சரி நம்ம இதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இது இதுவாச்சுன்னா நான் இன்னும் கூட இதுலேயே ட்ரை பண்ணுறேன் நான். அது லோட் ஆகிட்டே இருக்குது, என்ன ஆயிருன்னு தெரியல. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை, நம்ம இதை இது பண்ணிடலாம். நான் இதுலேயே இன்னொன்று க்ரியேட் பண்ணுறேன். கைஸ் ஆக்சுவலாக நம்ம உள்ளே வந்து நம்ம என்ன கொடுத்தோம், நம்மளுடைய எந்த வெப்சைட்டை நம்ம ட்ராக் பண்ணுறோமோ அந்த நேமு வித் மெட்டாபிக்சல் நேம் கொடுத்துட்டு நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த 3 ஆப்ஷன் இருக்குங்க கைஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம செட்டப் வித் ஏபிஐ கெட்வே,
இன்னொன்று செட்டப் வித் பார்ட்னர் இன்டகிரேஷன். ஆக்சுவலாக வந்து இந்த வேர்ட் ப்ரெஸ்ஸு, இந்த ஷாப்பிஃபை இதெல்லாம் டைரெக்டாக நம்ம அதில் லாகின் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆப்ஷன் கொடுத்தோன்னா உள்ளே போயிடலாம். பட் நம்ம மேனுவலாக கொடுக்குறது நமக்கு இது கரெக்டாக இருக்கும் கைஸ். எப்பவுமே மேனுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். ஓகே கைஸ், நம்ம அதிலிருந்து வந்த பிறகு கன்வர்ஷன் ஏபிஐ இந்த மெட்டாபிக்சல் இல்லை மெட்டாபிக்சல் ஒன்லி, இந்த ரெண்டு ஆப்ஷனுமே யூஸ் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக நான் இதையும் யூஸ் பண்ணியிருக்கேன், இதையும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்றும் இல்லை. நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக என்னன்னு தெரியல, எரர். ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபினிஷ் பேஜ் கொடுத்தோன்னே ஒரு பாப்பப் கண்டிப்பாக ஓப்பன் ஆகிருக்கணும். பட் என்ன ஓப்பன் ஆகும்னு தெரியல. நம்ம இன்னொரு முறை ட்ரை பண்ணாருங்க. அதனால ஏதாவது எரர் அடிக்குதா? ஓகே கைஸ், சூப்பர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் மெட்டாபிக்சல் கோடு. ஆக்சுவலாக நான் அங்கே வந்து ஆக்சுவலாக ரெண்டுமே நான் அதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் அது ஏதோ எரர் அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணி வந்துடலாம். கீழே வந்து மெட்டாபிக்சல் ஒன்லி நம்ம கனெக்ட் பண்ணோன்னே ஆக்சுவலாக வந்து இதுதான் கோடு. இது ஆக்சுவலாக வந்து மெட்டாபிக்சல் கோடு கைஸ். இந்த கோடை தான் நம்ம வேர்ட் ப்ளஸ் வெப்சைட்டில் நம்ம இதை இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா கைஸ்? இது வரைக்கும் நம்ம இப்போ வந்த ஸ்டெப்பில் ஏதாவது டவுட் இருக்காது? ஓகே 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 தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம வந்து வேர்ட் ப்ரெஸ் இதுக்கு போகலாம். நம்ம இது என்னுடைய இது ஓகே கைஸ். ஆக்சுவலாக இதுதான் வேர்ட் ப்ரெஸ் நம்மளுடைய அட்மின் பேனல். இது ஆக்சுவலாக நம்ம இங்கே தான் நம்ம இப்போ இது பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எங்கிட்ட அந்த இது இல்லை. சரி ஓகே, நம்ம இந்த ஒரு இதுக்காக நம்ம ஒரு ஃப்ளகின் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் கைஸ். ஆக்சுவலாக அந்த ஃப்ளகினில் வந்து நியூ ஃப்ளகின் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அதில் தான் நம்ம இதை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? அதில் போயிட்டு ஆட் நியூ ஃப்ளகின் கொடுத்துருங்க. எஸ், ஆக்சுவலாக இதுதான் ஹெட்டர் ஃபுட்டர் கோட் மேனேஜர்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃப்ளகின் இது. ஓகேவா? நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிடலாம் கைஸ்.
ஆக்சுவலாக தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணோன்னே இங்கே கீழே மெனுவில் வந்துடும். ஓகே, இங்கே வந்துருச்சு பாருங்கள், HFCM. சார் ஃப்ளகின்ல நம்ம ஃப்ளகின்ல போனோம், நியூ ஃப்ளகின் ஆட் பண்ணோம், HFCM நம்ம ஆட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ண பிறகு ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆட் நியூ ஸ்னிப்பட் இந்த ஆப்ஷனை நம்ம இது பண்ணோம் கைஸ். ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து ஆட் நியூஸ் ஸ்னிப்பட் நம்ம இங்கே தான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன நேம் கொடுத்துடலாம். இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பிக்சலுக்கு என்ன நேம் கொடுத்தோமோ அதே நேம் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். மெட்டாபிக்சல். ஓகேவா, நீங்கள் வேறு எதுவும் மாற்ற தேவையில்ல காசு. ஆக்சுவலாக HTML அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், சைட் வைட் அதுவும் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஆக்சுவலாக நம்ம இங்கே தான் நம்ம அங்கே இந்த கோடை நம்ம இங்கே தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை காப்பி பண்ணி, ஓகேவா, நைஸ். இதில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல கைஸ், காப்பி பண்ணி அதே பேஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சேவ் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், ஐ திங்க் இது ஆக்சுவலாக ஆட் ஆகிடுச்சு. ஒரே நிமிஷம் நம்ம செக் பண்ணிடலாம் திரும்ப. ஓகேவா கைஸ், இங்கே ஆட் ஆகிடுச்சு பாருங்கள், இலக்கு 2026 மெட்டாபிக்சல் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ இங்கே செக் பண்ணிடலாம் கைஸ். கைஸ் ஆக்சுவலாக நம்ம இது லாஸ்ட் ஸ்டெப் கைஸ். நம்ம இங்கே தான் வந்து இந்த ஆட் நம்ம ஈவெண்ட் நம்ம ஆக்சுவலாக என்னென்ன நம்ம வெப்சைட்டில் என்னென்ன ட்ராக் பண்ண போகிறோன்றதை நம்ம செட் பண்ணிக்கலாம் கைஸ். வெப்சைட் யூஆர்எல் கேட்குது. ஓகே, இந்த வெப்சைட்டுடைய இதுதான் நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். கைஸ் ஒரு நிமிஷம் அப்டேட் ஆகும் கைஸ். நம்ம இங்கே தான் ஃபைனல் இது வரும். ஆக்சுவலாக நம்ம கோட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், பட் இன்னும் அது அப்டேட் ஆகலை போல்.
நான் இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. என்னண்ணா போயிடுச்சா? இல்ல வரும் 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 வரும். ஆக்சுவலா நம்ம அங்க இதுல நம்ம இது பண்ணிட்டாவே இங்க வந்துரும். அப்படி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாவா? கொஞ்சம் டைம் எடுத்துலாம்னா வந்துரும். அதெல்லாம் இதுவாகாது. ஓகே ஓகே. செக் பண்ணிடலாம். அபி ஆக்சுவலா உன்னுடைய இதுல எது பண்ணும் அது? இல்ல என்னுடைய இதுல தான் இது பண்ணும்ல. ஆமா உங்களுக்கு தான். ஆக்சுவலா அபி வந்துருச்சு பாருங்க. கைஸ் ஆக்சுவலா நம்ம அங்க அந்த இதுலயே வந்துரும். நம்ம அப்படி இல்லை நம்ம ஓவர்வியூல பார்க்கும்போது நம்ம இங்க பாருங்க, இப்போ நம்ம போட்டோம் இல்லையா இலக்கு 2026 மெட்டா பிக்சல். ஓகேவா, நம்ம இங்க இதுவாயிடுச்சு கைஸ். ஆக்சுவலாக வந்து இங்கே நம்ம என்ன ஈவெண்ட் நம்ம அங்கே நம்ம அதை செட் பண்ணுறது இன்னும் செட்டிங்ஸ் இருக்குன்னு அதை உங்களுக்கு நான் அடுத்தது சொல்லி கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த செட்டிங்ஸ் நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்தது ஆக்சுவலாக நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம வெப்சைட்டில் நம்ம ட்ராக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஓகேவா, இங்கே ஆக்சுவலாக வந்து இங்கே காட்டுது பாருங்கள். ஆக்சுவலாக 187 ஆக்டிவிட்டி மொத்தம் இது ட்ராக் பண்ணியிருக்கு. இந்த பேஜில் வந்து 187 ஈவெண்ட் வந்து ட்ராக் பண்ணியிருக்கு. இது போல் நம்ம எல்லா டீட்டெயிலும் நம்ம இதில் பார்த்துக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக வந்து இது மெட்டா பிக்சல் வந்து இப்போ இதில் இன்டிகிரேட் ஆகிடுச்சு கைஸ். நம்ம அடுத்தது வந்து நம்ம என்னென்ன நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம தான் கொடுக்க போகிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு அது பார்த்துக்கலாம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இப்போ ஏதாவது இதில் இன்டிகிரேட் பண்ணதில் ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? யாருமே டவுட் கேட்கறத பார்த்து எனக்கு புரிஞ்சா இல்லைன்னா டவுட்டாக இருக்குது. ஓகேதான், நான் கிளியராக இருக்கேன். நோட்ஸ் எழுதி வச்சுருக்கிறோம், அதை ட்ரை பண்ணும்போது எதனா டவுட் வரும் அப்போ தான் கேட்கும். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக நம்ம இதில் நம்ம பாதி ஸ்டெப்ஸ் தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம், இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம என்ன நம்ம செட்டிங்ஸ் நம்ம இன்னும் இது பண்ணலாம், இதுக்கு அடுத்து நம்ம அதை இது பண்ணலாம் கைஸ். ஆக்சுவலாக வந்து இப்போது மெட்டா இது வேர்ட்ப்ரெஸ் வச்சு நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்போ இந்த லேண்டிங் பேஜை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, system.io. இதில் நம்ம எப்படி ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துடலாம் கைஸ். ஆக்சுவலாக நீங்கள் இதில் உள்ளே வந்துட்டு லாகின் பண்ணால் அப்படி தான் இருக்கும் கைஸ். ஓகேவா, நான் இதை லாக் அவுட் பண்ணிகிட்டே உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இங்கே யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? புதுசாக கூட கிரியேட் பண்ணலாம், உங்கள் இதிலே கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறப்போ ஈஸியாக தெரியும். அந்தம்மா ஓகே ஓகே. இரு ரவி, நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே. ஓகே கூகுளில் போயிட்டு கொடு, குரோமில் போயிட்டு இதில் போயிட்டு கொடு. system.io. சர்வீஸ் இல்லை இல்லை அபி நியூ டேப்ல போயிட்டு
ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் கொடு, அதுலேருந்து வரும் பாரு. லைக் யூஆர்எல்ல கூகுள் சர்ச் கொடு. கூகுள் சர்ச் கொடு. இல்லை அபி, நீ திரும்ப யூஆர்எல்ல போகிறல்ல, ஃபஸ்ட்டு நீ அது அந்த இதுலேயே வந்து கூகுள் சர்ச்னு சொல்லி சர்ச் கொடு. சர்ச் இதில் போயிட்டு அப்புறமா கொடு, வரும் பாரு. கூகுள் சர்ச் கொடு. ஓ, இது சொன்னீங்களா? இதை தான் சொன்னேன் நான். இல்லை சர்ச் கொடுத்துட்டு அதை இது கொடு. இல்லை அபி, ஓகே இப்போ கூட சர்ச் கூட. ஓகே, இதில் போயிட்டு நீ சர்ச் பண்ணு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். ஓகே, சைன்இன் கொடு. ஆக்சுவலாக இப்போ அக்கௌண்ட்டில் நீ புதுசாக தான் க்ரியேட் பண்ணணும்ல. அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் கொடு. கீழே இருக்குது பாரு, க்ரியேட் ஒன் ஃபார் ஃப்ரீ. மெயிலில் போய் கன்ஃபார்ம் கொடு. ஓகே சூப்பர். அவ்வளோதான். ஆக்சுவலாக கைஸ் அவ்வளோதான். அக்கௌண்ட் சும்மா நம்ம லாகின் பண்ணுற மாதிரி தான் அக்கௌண்ட் க்ரியேஷனும். இதில் அந்த வெப்சைட் இருக்குது அபி, அதில் வெப்சைட் இருக்குல்ல, அது போகுது. சென்டர் சேல்ஸ் பண்ணுறது. அபி ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் சிஸ்டம் ஐவோ? இல்லைண்ணா, நீங்கள் சொல்லி தான் தெரியுது. ஓகே கைஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம நியூவாக இது பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் அது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் தான் நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை க்ரியேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இப்போது க்ரியேட் ஆப்ஷன் கூட அப்படி நேம் கொடு. மேலே நீ என்ன நேமில் இது க்ரியேட் பண்ண போறியோ அந்த நேம் கொடு அப்படி. ஆக்சுவலாக நீ இது கொடு, உன் பிராண்ட் நேமே கொடு. ஓகேவா? ஆக்சுவலாக கைஸ் நம்ம ப்ரீ வெர்ஷனுக்கும் பெய்டு வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்ம இங்கே பெய்டு வெர்ஷன் அப்படின்னு சொன்னால் இந்த system.io நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பெய்டு வெர்ஷனில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெர்ஷனில் அது நம்ம கூட வரும், அவ்வளோதான். வேறு எதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஓகேவா கைஸ்? ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லீட் ஃபார்முக்காக சொல்கிறோம். லீடு கஸ்டமர்கிட்ட நம்ம லீடு இது பண்ணுறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால பில்ட் ஆன் ஆடியன்ஸ் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம எதாவது செல் பண்ண போகிறோம், இல்லை நம்ம இ-காமர்ஸ் சைட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ நம்ம லீட் ஃபார்முக்காக கூட தான் நம்ம இது பண்ண போகிறோம். நம்ம பில்ட் ஆன் ஆடியன்ஸ் கூட அப்படி. ஓகே கைஸ், இன்னொரு இந்த இது கரன்சி மட்டும் மாற்றிடு அப்படி. இந்தியா கூட, இந்தியா டைப் பண்ண அப்படியே கூட வரும். ஓகே, இந்தியன் ரூபி சேவ் கொடுத்துரு. ஓகே ஆக்சுவலாக அந்த ஊர் சோறு தாபா கிளிக் பண்ண அப்படி. ஓகேவா? ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து நம்ம உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு இதெல்லாம்
ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட் கைஸ், நம்மளுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதையே யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம எதுவும் புதுசாக க்ரியேட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அழகாக இதை எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ண கீழே. ஓகே, எதனா ஃபுட்டு இது மாதிரி வருதா பாரு ஏதாவது, நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கூட கொடுக்கலாம். இது மேலே இதுவாக இருக்கா பாரு, இந்த ஏதோ பர்கர் வந்தது பாரு, அது என்னது இது, டேஸ்ட் த டிஃப்ரென்ஸ். ஓகே, ப்ரீவியூ பாரு, ப்ரீவியூ பாரு, இல்லை செலக்ட் பண்ணுங்க, ப்ரீவியூ பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஜஸ்ட் இது ரெஸ்டாரண்ட் ரிசர்வேஷன் இருக்குல்ல. ஓகே, நம்ம அதாவது ஆக்சுவலாக நம்ம இதே கூட யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம எல்லாமே நம்ம தான் செட் பண்ண போகிறோம். இல்லை வேறு எதனா இருக்கா பாரு, இன்னும் நல்லா அட்ராக்டிவாக எதனா இருக்கான்னு பாரு. அப்படி இது என்ன பாரு, இது ரிவ்யூ பாரு. We have a plate for every plate. See what's cooking. சரி அபி, இது யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே அபி, அதில் போயிட்டு யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்துரு. செலக்ட். ஓகே கைஸ், ஆக்சுவலாக நம்ம இப்போ டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிட்டோம். மேலே வந்து அந்த நேம் நீ மாற்றிடு அபி, நம்மளோட பிராண்ட் நேம் போட்டு. ஓகேவா, கீழே அபி அந்த யூஆர்எல் இருக்குல்ல, அது பக்கத்தில் அதையும் எடுத்துட்டு பிராண்ட் நேம் போடு. ஆனால் பிராண்ட் நேம் போடும்போது ஒரு இடையில மட்டும் ஐஃபோன் யூஸ் பண்ணு, இல்லை ஊர் சோறு ஒன்றா போட்டு தாபாக்கு மட்டும் ஐஃபோன் யூஸ் பண்ணு. ஓகே சரி, ஓகே அபி அது எடிட் பேஜ் கூட அபி. கைஸ் ஆக்சுவலாக கைஸ் நம்ம அந்த வெப்சைட்டுடைய டெம்ப்ளேட்டை நமக்கு எப்படி தேவையோ, நமக்கு என்ன விஷயங்கள் தேவையோ நம்ம அதில் எடிட் பண்ணிக்கலாம் கைஸ். நம்மளுடைய நேம்லேருந்து, நம்ம ஃபோட்டோஸ்லேருந்து என்ன வேணுமோ அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆக்சுவலாக அபி ஏதாவது ஐடியா இருக்கா அபி, எப்படி வெப்சைட் இது பண்ணணும், எதுனா பிளான் பண்ணி வச்சுருக்கியா? நீங்கள் இது பண்ணுங்க, நாளைக்கு நான் பொறுமையாக உட்காந்து பண்ணிக்கிறேன். சரி இல்லை கேட்குறேன் நான், ஏதாவது ஃபோட்டோஸ் இல்லை உனக்கு ஐடியா இருக்குல்ல, அதுக்காக கேட்குறேன். ஃபோட்டோஸ் என்ன இருக்கு? ஃபோட்டோஸ் இருக்குல்ல, சும்மா இது கிரியேட் பண்ணி. சரி எனக்கு இதெல்லாம் போஸ்ட் போட்டேன் நபி, எனக்கு இது போஸ்ட் போட்டேன், அது மாதிரி ஒரு 5 ஃபோட்டோ இருக்குங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஹோமு, லொக்கேஷனு, அபோட்டு, மெனு, என்ன மெனு அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம டீமு, கான்டாக்ட். ஆக்சுவலாக இது எல்லாமே தேவை தான், நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு இதெல்லாம் தேவை தான். நமக்கு இதில் ஏதாவது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதை மட்டும் அப்படியே அதை கிளிக் பண்ண மேலே அந்த ஃபுட்ரு ஹெட்ரை மட்டும் கிளிக் பண்ணி மேலே ஹெட்ரு ஹோம் பட்டன் கிட்ட ஹோம் அங்கே கிளிக் பண்ணு. ஓகே இல்லை அங்கே கிளிக் பண்ண டபுள் கிளிக் கொடு. ஓகே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ண சைடில் இந்த இது இருக்கலாம் இல்லை, எலமெண்ட்ஸ் பிளாக்கு, எலமெண்ட்ஸ் பிளாக் லெஃப்ட் சைடு அபி. ஓகே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணு.
ஆக்சுவலாக இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணு, அது போயிடுச்சு. ஆ ஓகே கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன மெனு இருக்குது, ஆக்சுவலாக நம்மளுக்கு லொக்கேஷனா இல்லை நம்ம ஏதாவது வேறு ஏதாவது மாற்றணும் அப்படின்னாலும் சரி நம்ம இங்கே மாற்றிக்கலாம். இல்லை நம்ம லிங்க் கொடுக்கணும் அப்படின்னாலும் லிங்க் கொடுத்துக்கலாம். இல்லை இப்போ நம்ம அபோட்டுக்கு பதிலாக அங்கே வேறு ஏதாவது நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லை நம்மளுக்கு இதில் டீம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த டீம் மட்டும் டெலிட் பண்ணிட்டேன், கீழே இருக்கு. ஓகே, அதை டெலிட் பண்ணி நான் பண்ணிட்டேன். ஓகே 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 ஓகே, அவ்வளோதான். சரி, இது 4 இருந்தால் போதும். அபோட்டு, லொக்கேஷனு, ஹோமு, மெனு, கான்டாக்டு. ஓகே, அப்படியே கொஞ்சம் கீழே அப்படியே இந்த பக்கம் நம்ம இதில் வெப்சைட்டில் ஸ்க்ரோல் பண்ணு. இதில் வெப்சைட்டில் அப்படி ஓகே. ஆக்சுவலாக நம்ம இங்கே சேஞ்சஸ் பண்ணலாம் இப்போது. அப்படி கொஞ்சம் மேலே. ஓகே ஓகே, இந்த 40% பிஸ்னஸ் அது மட்டும் இது பண்ணு. ஓகே. ஆக்சுவலாக நம்ம இப்போ இனிஷியலாக நம்ம ஆஃபர் கொடுக்குறதா இருந்தாலும் ஆஃபர் கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம அதை எடுத்துகிட்டு நார்மலாக வந்து இந்த இது வேணும்னா வச்சுக்கலாம். இல்லை அப்படி ஏதாவது ஆஃபர் ஏதாவது என்ன சொல்கிறது, இன்னகிரேஷன் ஆஃபர் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கா அப்படி? பை ஒன் கெட் ஒன். ஓகே, அந்த 40% அப்படியே எடுத்துகிட்டு பை ஒன் கெட் ஒன் போடு. எல்லாமே நம்மளுடைய கிரியேட்டிவ் தான் கைஸ். என்ன அபி? மேலே இருக்கு. இது ஓகே பண்ணா? ஓகே பண்ணிட்டேன். இது நல்லா ஓகே பண்ணியா? இருக்கும் பாரு. கீழே வா, கொஞ்சம் கீழே வா. ஓகே ஒரு நிமிஷம். ஸ்லோ. எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரியுது. கொஞ்சம் மேலே போ. மேலே போ, இன்னும் கொஞ்சம் மேலே. இது இந்த ஃபோட்டோஸ் இது பண்ணு. அப்படி இதுதான். இல்லை இந்த இது. ஓகே. காம்பனண்ட் 105 PNG இருக்குல்ல, ஆக்சுவலாக ஃபோட்டோவை தான் இது பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதை டெலிட் பண்ணு, அதை இது பண்ணு, டெலிட் பண்ணது. ஓகே. ஆக்சுவலாக அவன் வேர்டை கொடுக்கல, ஃபோட்டோவை கொடுத்துருக்கான். ஓகே, நீ இதை டெலிட் பண்ணிட்டு நம்ம நார்மலாக நமக்கு தேவையானப்போ நம்ம தேவையான மாதிரி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். ஆக்சுவலாக அப்படி நம்ம தமிழில் ஒரு கேட்சியாக ஏதாவது உன்னுடைய பிஸ்னஸுக்கு ஏதாவது இங்கே ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக ஒரு காப்பி ரைட் பண்ணணும். தமிழ்னாலும் சரி, இல்லை இங்கிலீஷ்னாலும் சரி. ஃபார் எவ்ரி பிளேட் இருக்கா? எவ்ரி பேலட், சாரி. பேனர்ல கொஞ்சம் ஒரு நல்ல சின்ன ஊர் சாப்பாடு ஆரம்பமான சூழ்நிலை. என்ன அபி? புரியல அபி, என்ன சொன்ன? பேனர் இமேஜ் நான் வச்சிருக்கேன்ல, இந்த லைனே போடலாமான்னு. போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய கிரியேட்டிவ் தானே அப்படி போடு. தமிழ்ல இருக்கும். கூகுள் இன்புட் டூல் வந்து யூஸ் பண்ண அப்படி நல்லா இருக்கும் தமிழுக்கு. கூகுள் இன்புட் டூலுங்களா? ஆமாம். நீ இங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழில் வந்துடும். என்ன டூல் அது? கூகுள் இன்புட் டூல். தமிழ் இருப்பார். கூகுள் இன்புட் டூல்ஸ் தமிழ் இருக்கு. இதுவா? அதான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுறத.
உனக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழ் வேணா தமிழ் இது பண்ணிக்கலாம். நீ இப்போ மட்டும் டைப் பண்ணி இது பண்ணிக்க, அப்புறம் நீ இந்த வெப் இருக்கு பாரு, அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் கூட பண்ணிக்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ நானே இது ஆல்ரெடி கொடுத்துட்டேன், இது கொடுத்துட்டேன், இது என்ன வரல. ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக என்ன லாங்குவேஜில் கொடுத்துட்டு என்ன லாங்குவேஜில் வரணும்னு செலக்ட் பண்ணல, இங்கிலீஷில் கொடுத்துருக்கியா? என்ன லாங்குவேஜில் வேணும் அப்படின்றத நீ கொடுக்கணும்ல. ஆக்சுவலாக நீ சொல்லு அப்படி என்ன அது தமிழ். அதான் சின்னஞ்சிறு ஊர் சாப்பாடு ஆடம்பரமான சுவை. சின்னஞ்சிறு ஊர் சாப்பாடு ஆடம்பரமான சுவை. ஊர் சாப்பாடா? சின்னஞ்சிறு ஓருன்னு வந்துக்குது. ஊர் சாப்பாடு ஆடம்பரமான சுவை. கண்ணை வீழ்த்தும் ஆடம்பரமான சுவை. நல்லா இருக்கா பாருங்க. சுவை. சின்னஞ்சிறு ஊர் சாப்பாடு ஆடம்பரமான சுவை. கூட கண்ணும் ஆட் பண்ணுங்க. நல்லா இருக்கும். கண்ணை வீழ்த்த வைக்கும் ஆடம்பரமான சுவை. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ரவியண்ணா. தேங்க்யூ. அபி நான் இது மெசேஜில் அனுப்பிச்சிருக்கேன் பாரு, கரெக்டாக இருக்க பாரு. சின்னஞ்சிறு ஊர் சாப்பாடு ஆடம்பரமான சுவை. அப்படியே காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல இல்ல நம்ம நார்மல் இதுல மீட்ல, கூகுள் மீட்ல. சாட் ஆப்ஷன் இருக்குல்ல அபி. ஓகே கரெக்டாக இருக்கா வேர்ட்ஸு ஸ்பெல்லிங்லாம்? ஊருன்னு இருக்காது, ஊருன்னு இருக்குண்ணா, பரவாயில்ல. சரிங்க. சின்னஞ்சிறு ஊர் சாப்பாடு ஆடம்பரமான சுவை. கொஞ்சம் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண அபி. இந்த பாக்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா பாரு, எக்ஸ்டெண்ட் பண்ணு. ஏன்னா அது அந்த ஆடம்பரமான ஒன்றா வந்துச்சு நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். இது ஓகே பண்ணி இங்க போன இதுல H2 கரெக்டா இருக்கு. ஓகே. ஆனா H1 கொடுத்தா நல்லா இருக்குல்ல ஹெட்டிங் இது. ஓகே. சின்னஞ்சிறு ஊர் சாப்பாடு ஆடம்பரமான ஆக்சுவலா அது ரிசர்வேஷன் வைக்கிற மாதிரி வைக்கலாம். அது எப்படி பிளான் பண்ற? ரிசர்வேஷன் இல்ல அபி, நம்ம ஒரு ஆட் ரன் பண்ற இதுல நான் சொல்றேன். நான் இப்போ இந்த கால் டு ஆக்ஷன் என்ன மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, புக் நவா இல்ல வந்து நோ மோர் வைக்கலாம். நோ மோர்னா மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு நோ மோர். அப்படி இல்லை அப்படின்னா வந்து புக் நவ், ரிசர்வ் டேபிள். ஏன் அப்படி நம்ம அந்த ரிசர்வ் டேபிள் கூட இது பண்ணலாம் அப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆட் ரன் பண்ணலாமே. ஓகே. நீ இப்போ உனக்கு என்ன மாத்தலாமே ஃபாண்ட். இங்க இருக்குண்ணா, எல்லாமே இருக்கு. நம்ம கலர் மாத்திக்கலாம், ஃபாண்ட் சைஸ் மாத்திக்கலாம். சைட்ல இருக்கு, எல்லா செட்டிங்ஸ் சைட்ல இருக்கு பாரு. நம்மளுடைய அதாவது டெக்கரேஷன் நம்ம எப்படி டிசைன், நம்ம என்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் அவன் கொடுத்துருக்கான், ஃபோட்டோஸ் மாற்றிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அப்படி இந்த இது மட்டும் கால் டு ஆக்ஷன் மட்டும் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ண அப்படி. அதுவும் இமேஜா கொடுத்துட்டு இருக்கான் போலாம். என்ன நான் வரவே இல்லை எதுவும். அப்படியா? இல்லையே, இல்லை அப்படி கால் டு ஆக்ஷன் இமேஜ் கொடுத்துருக்க மாட்டாங்களே. அப்படியே கொடுத்துருக்கான்.
இன்னும் கொடுக்கல, இமேஜும் கொடுக்கல. இல்லை இல்லை, கீழே இருக்கும் கீழே இருக்கும். போப்பா அப்படியே கொஞ்சம் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணே போ, மெதுவாக போ மெதுவாக போ. ஓகே ஓகே. அது இங்கே இருக்கு பாரு, மேலே மேலே. இருக்கு பாரு அபி. இல்லை புக் நவ் இது பண்ணு, இல்லை வந்து ரிசர்வ் டேபிள் வேறு ஏதாவது மாதிரி ஒன்று இது பண்ணு. கால் நவ். காலஸ். ஓகே. ஓகே. கால் நவ் இல்லை புக் நவ் ஏதோ ஒன்று நம்ம கொடுத்துடலாம் கைஸ். ஆக்சுவலாக நம்ம இதை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கஸ்டமரை நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி இது பண்ணிடலாம் கைஸ். நம்ம இந்த கால் டு ஆக்ஷன் இதில் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம பிஸ்னஸ் இதுவாக இருந்தால் ஆக்சுவலாக நமக்கு பிஸ்னஸ் இதுலேருந்து லிங்க் எடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி நம்மளுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் இல்லை, ஈவன் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் தான் லிங்க் எடுக்க முடியல அப்படின்னா அழகாக கூகுளில் போயிட்டு வாட்ஸ்அப் லிங்க் ஜென்ரேட்டர்னு போட்டு நம்ம லிங்க் போட்டோம் அப்படின்னா வந்துடும். அப்படி சும்மா அது மட்டும் ஒரு இது காட்டுறோம் அப்படி நியூ டேப்பில். சும்மா உன்னுடைய வாட்ஸ்அப் இது கூட கொடு. என்னோட வாட்ஸ்அப்பா? சும்மா இல்லை சொல்கிறேன். இல்லை, நான் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணல. பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஃபோன் தான் இருக்கு. இல்லை பரவாயில்ல. நீ இது வாட்ஸ்அப் லிங்க் ஜென்ரேட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் லிங்க் ஜென்ரேட்டர், லிங்க் கிரியேட்டர், ஜென்ரேட்டர் ஏதோ ஒன்று. ஓகே, ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணு. நிறைய டூல் இருக்குது. இது கூட கிரியேட் பண்ணு. இது ஃபர்ஸ்ட் லிங்க், அது ஸ்பான்சர் நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று இது பண்ணு. ஓகே, கிரியேட் லிங்க் நான் கொடு. ஜென்ரேட் லிங்க்ஸ். ஜென்ரேட் லிங்க் நான். எமோஜி ஏதாவது வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். போடலாம், எல்லா இடத்துலையும் பிராண்டை போட்டு விடுவோம். போடு அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நீ இதுக்கு நல்லா பண்ணலாம். அப்படி நீ பண்ணலாம். என்ன சிம்பல்? ஜென்ரேட் மை லிங்க். ஓகே, காப்பி லிங்க் கொடு. ஓகே, இப்போ நீ அதுக்கு போய்டு. அபி மெனுக்கு போய்டு. அபி ஒரு நிமிஷம் அபி. மேலே போ மேலே இன்னும் மேலே போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் யூஆர்எல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணு அதை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணு. மேலே இல்லை, அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் யூஆர்எல் இருக்குல்ல, சைடில் ஏரோ மார்க் இருக்கு. அந்த கிளிக் பண்ணு. டபிள்யூ ஃபார்ம் ஷோ பாப்அப் ஓப்பன் யூஆர்எல் நெக்ஸ்ட் ஸ்டெப் யூஆர்எல் டவுன்லோட் பண்ணு. ஆப்ஷன் இன்னும் நிறைய இருக்குமா அபி? ஓகே, ஒரு நிமிஷம் இரு. ஓகே, கொஞ்சம் கீழே இது பண்ணு. மேலே கொஞ்சம் இல்லை இப்போ இங்கே நம்ம அந்த இது கிளிக் பண்ணோன்னா நம்ம லிங்க்கை இது பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். அபி ஒரு முறை கிளிக் பண்ணாது அந்த ஏரோ மார்க்கில் ஆப்ஷன் வேறு எதுவும் காட்டலையா? இல்லை, சப்மிட் ஃபார்ம் ஷோ பாப்அப் ஓப்பன் யூஆர்எல் நெக்ஸ்ட் ஸ்டெப் யூஆர்எல் டவுன்லோட் பண்ணு. நெக்ஸ்ட் ஸ்டெப் யூஆர்எல் கொடுத்தா அது மட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் யூஆர்எல்லா? இந்த இது கூட ஃப்ளூயிட் அது அந்த இது இருக்குது, அது இது பண்ணும். பட்டன் வித் அது ஃபுல் வித் அம்மா ஃப்ளூயிட். ஆக்சுவலாக அது ஆப்ஷனே எனக்கு தெரியல. அப்படி உனக்கு தெரியுதா அதில் இருக்கிற ஆப்ஷனு? தெரியுதாப்பா? ஒரு நிமிஷம். அந்த ஏரோ மார்க் கீழே ஏரோ மார்க் கிளிக் பண்ணா கீழே 1 by 1 வரும்ல, அந்த ஆப்ஷன் வரல. அதுக்கு என்ன ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கணும். கிலோ
இல்ல அபி, இல்ல அபி, இல்ல அபி. இல்ல அபி, மேலேயே இருக்கு அபி. செகண்ட் ஸ்டெப்லயே வரும் அபி அது. நீ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் யூஆர்எல் இருக்குல்ல, அதை ஓகே பண்ணிட்டு அடுத்ததுவே நம்மளுக்கு லிங்க் இதுவாகும். ஓகே ஓகே அபி, சாரி அபி, ஓப்பன் யூஆர்எல் கூட அபி. அதில் ஓப்பன் யூஆர்எல் ஆப்ஷன் இருக்கா அபி? அதில் ஓப்பன் யூஆர்எல் கூட வந்துச்சுண்ணா. ஓகே ஓகே, சாரி சாரி. ஓகே, அதில் பேஸ்ட் பண்ணிட்டியா? ஓகே அபி. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ண, சேவ் ஆப்ஷன் இருக்கா பாரு. ப்ரோ இதுதான். ஓகே ஓகே ஓகே. சரி அபி, அவ்வளோதான் அவ்வளோதான். அது இருக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த பட்டன் நம்ம இது பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடும். ஆக்சுவலாக நம்ம கால் நவுன் கொடுத்ததை விட அபி இது மட்டும் இல்லை, புக் நவ் அந்த மாதிரி எதுனா இது பண்ணிடு அபி. மெசேஜ் மாதிரி தானே வருது ஃபோன் கால்ஸில். நம்ம இல்லை புக் நவுன்ற மாதிரி அந்த கால் நவுன்றதை பண்ணிட்டு புக் நவுன் மாற்றிடு அபி. ஸ்டார்ட் கீழே கீழே வருது. ஏன்னா நம்ம அங்கே வாட்ஸ்அப் லிங்க் தான் கொடுக்குறோம். ஸ்டாப் பண்ணிட்டு. ஓகே சரி அபி. ஆக்சுவலாக வந்து இதை இது பண்ணிவிட்டு பக்கத்தில் ஃபோட்டோஸ் நீ எதாவது வச்சுருந்து ஃபோட்டோ மாற்ற அபி. டைனிங் கிளாஸ் போட்டுருவாங்க. ஓகே, நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக இது வர மாதிரி மாற்று. நான் ஆக்சுவலாக வந்து 2023 யூஸ் பண்ணேன் அப்படி. இது அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணல. நான் இப்போ ஹோஸ்டிங் இல்லை என்கிட்ட. நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணேன் நான். அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அபி? இதெல்லாம் ஜேபிஜில இருக்கும். அது ஜேஎஃப்ஐஎஃப், இதெல்லாம் ஜேபிஜி. உங்ககிட்ட இருக்கிறது ஜேபியில் இருக்கா? இல்லை, அது ஒன்று மட்டும் ஜேஎஃப்ஐஎஃப்னு இருக்குது, இதெல்லாம் ஜேபிஜி. ஓகே ஓகே. வேறு ஏதாவது அப்லோட் பண்ண முடியுமா பாரு. ஆக்சுவலாக இது லேண்ட்ஸ்கேப் அந்த இமேஜ் கொடுக்குது. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கு அது. லோடிங். ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. ஆக்சுவலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வெப்சைட் இல்லை அப்படின்றதுனாலையோ, இல்லை வந்து கஸ்டமர்கிட்ட வெப்சைட் இல்லை அப்படிங்கிறதுனாலே நம்ம அதை ஸ்கிப் பண்ணாமல் அழகாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். எவ்வளோ பேர் வந்து இதை வச்சு நம்ம இ-காமர்ஸ் பிஸ்னஸே பண்ணிட்டு இருக்காங்க. இதை வச்சு நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க.
வேறு எதுனா கொடுத்து பார்க்கலாமா? சரி பரவாயில்ல விடுச்சுங்க. நம்ம அதே கூட இது பண்ணிக்க. நீ அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட நீ ட்ரை பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு. இது ஓகே. இதை மட்டும் இந்த இது மட்டும் டேப் மட்டும் க்ளோஸ் பண்ணு. இந்த இது மட்டும் மேலே அந்த ஏரோ மார்க் மட்டும் க்ளோஸ் பண்ணு. அப்படியே அப்டேட் ஆகிடுச்சு. இதுவாயிருக்கு. ஆனால் இது என்ன கீழே வரமாட்டேங்குது. நீ செலக்ட் பண்ணி கீழே செலக்ட் பண்ணியிருக்க போல. இது கிளிக் பண்ணி எலமெண்ட்ஸ் கொடுத்து இமேஜ் கொடுத்துட்டேன். ஓகே 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 ஓகே. நீ மேலே 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 இன்னும் மேலே போ. அந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அங்கே ரீப்ளேஸ் இருக்குல்ல, அதை இது பண்ணு. இன்னும் மேலே. ஓகே, இந்த இடத்துல இது பண்ணு. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சைடில் போ. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் போ. கிளிக் பண்ணிட்டு தான் போகணும். இல்லை, அப்படி நீ கிளிக் பண்ணும்போது அது போயிடுது. அது டபுள் கிளிக் பண்ணாத. இப்போ சைடில் போ. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணு. போயிடுது பாரு. போயிடுது. அந்த செட்டிங்ஸ் போ. இப்போ வருது. அதுதான் அதை இப்போ ஃபஸ்ட்டு மேலே போயிடுச்சு. அப்படி ஓகே ஓகே. இங்கே இருக்கு பாரு, அதுதான் ஹெர்பல் சாலட் இருக்குல்ல, அதுதான். ஐயோ, ஆமாம், ஆக்சுவலாக அது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. அவங்க வந்து இதில் கொடுத்துருக்காங்கல்ல, நம்மளுடைய இமேஜ் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தானே இருக்குது. நம்ம கிராப் பண்ணி இது பண்ணிக்கலாம், இல்லை சைஸை மாற்றிக்க. 100% இருந்துச்சு. சென்டர் பிக்சல் டிஃபால்ட். இல்லை 100% எடுத்து கொடு. சின்னதாக இருக்கா? ஓகே. சரி, அதில் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணி செட் பண்ண. கரெக்டாக வர மாதிரி தெரியாமல் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதாகுது. பாட்டுட்டு இதுதான் கொஞ்சம் இதாக தெரியுது. நபி இதே கொஞ்சம் இதாக இருக்கு. நான் பரவாயில்ல. சரி சரி, அப்படி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கடுத்து அப்படி கீழே வா. அப்படி சாப்பாடு. ஓகே ஓகே. அபி மேலே மேலே அந்த நம்ம வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்தோம்ல, அதை கிளிக் பண்ண. அபி இல்லை, நம்ம இதில் இருக்கு, எங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு தான் போகிறோம். வரும் கண்டிப்பாக வரும், அதெல்லாம் வரும். ஓகே அபி, அப்படியே கொஞ்சம் கீழே போ. ஓகே, இப்போதைக்கு நம்மகிட்ட ஃபோட்டோ இருக்கா? அபி ஃபோட்டோ சரி, எதாவது ட்ரை பண்ணுறதான் ட்ரை பண்ணு. கைஸ், இது எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவ் தான். ஓகேவா? நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம அதை மட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களால் வந்து டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியும்னாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு லீட் மட்டும் வேணும்னா அழகாக ஒரு லீட் ஃபார்ம் போட்டு ஒரு 2 இமேஜ் மட்டும் போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஐயோ, இது இங்கே வந்துருச்சு. திருப்பி கீழே. நீ கீழே அது செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணா இதை டெலிட் பண்ணி, இதெல்லாம் டெலிட் பண்ணி. இது நல்லா இருக்கு பாரு இந்த ஆப்ஷன். இன்னும் கீழே வா, கீழே வா, கீழே வா, கீழே வா. இன்னும் இது நல்லா இருக்கு பாரு. இந்த இடத்துல கொடுத்துட்டு இங்கே ஏதாவது ஒரு கேட்சியாக வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். மேலே அதெல்லாம் டெலிட் பண்ணிடாது. இதெல்லாம் டெலிட் பண்ணி இதையும் டெலிட் பண்ணிடு.
ஓகே. ஆக்சுவலாக இப்போ உங்கள் ஃபோட்டோ மாற்றிட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை வச்சு. ஓகே, கரெக்டாக இருக்கா? ஆமாம், எல்லாருக்கும் ஓகே தான். ஓகே ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. இந்த ஆர்டர் நோ மட்டும் கொஞ்சம் இதுவாக நல்லாயிருக்கும். ஓகே அப்படி. சூப்பர் சூப்பர். அங்கே ஏதாவது கேட்சியாக இருக்குது? Smell it, see it, taste it, fall in love. ஓகே. அங்கேயுமே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துரு, இல்லை வேறு ஏதாவது இது பண்ணுறியா அபி? லிங்க் தான், லிங்க். சரி ஓகே, உனக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்துரு, ஒன்றும் பிரச்சனை. ஓகே ஓகே ஓகே. கிச்சன் ஊர் கிச்சன் போட்டுடலாம். ஊர் சோறு கிச்சன். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏதாவது ஆட் பண்ணதா ஆட் பண்ணு, இல்லை வேண்டாம்னா டெலிட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்குண்ணா, எடிட் பண்ணலாம். பிக் இருக்குண்ணா, எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இருந்தால் எடிட் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் ஆக்சுவலாக சைடில் வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். நீங்கள் ஃபாண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், கலர்ஸ் மாற்றலாம், என்ன வேணுமோ நம்ம எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக நானுமே செக் பண்ணேன், ஒரு வேர்ட் ப்ரெஸ்ஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே இருக்குது கைஸ். அதனால் வந்து இது ஃப்ரீ அப்படிங்கிறதுனால யாரும் இதுவாக நினைக்காதீங்க, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். File not supported. So, file not supported. கோகுல் ஆக்சுவலாக அந்த வேர்ட்ப்ரெஸ் எப்படி கிரியேட், வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் எப்படி வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நீ கேட்டிருந்தில்ல கோகுல். இதே தான், சேம் மெத்தட் தான் கோகுல், ட்ராக் அண்ட் ட்ராப் தான்.
அப்படி இங்கே அந்த இதில் இங்கே இது இந்த புல்லட் லிஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு சும்மா நம்ம ஹோட்டலை பற்றி ஒரு 3 பாயிண்ட் இது பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துரு. இங்கே இருக்குல்ல ஃபஸ்ட்டு அந்த புல்லட், அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டாங்க. அது ஓகே. ஓகே. ஓகே ஓகே. அப்படி இந்த இடத்துல இதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் மட்டும் கொடுத்துரு. அப்படி நம்ம அதை சப்போஸ் நம்ம லீடு எடுக்கிறதுக்காக நம்ம அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு ஓகே ஓகே. இரு ரபி, அந்த இடத்துல மட்டும் அந்த கீழே வா அப்படியே கீழே வாங்க சைடில் லீட் ஃபார்ம் இருக்குங்க. வெயிட் மேலே கேலண்டர் ஃபார்ம் இன்புட் ஃபர்ஸ்ட் இது இருக்கு, அது கூட அப்படி எங்கே ஏதோ ஆயிடுச்சு. ஃபார்ம் இன்புட் கொடுத்தா இது வருமா? இல்லை வேற எதுவும் இருக்கு பாரு. செக்ஷன் பட்டன் கிலோ அப்படி சரி. அப்படி நீ அதை பாரு, நான் அதுக்குள்ள நான் அதை பார்க்குறேன். நான் ஆப்ஷனு மாறி இருக்கு. ஓகே. அபி ஓகே ஓகே ஓகே. முடிச்சிட்டியா அதை? முடிச்சு. அப்படி அங்கே தான் ஆக்சுவலாக அந்த பிளாக் எலமெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குல்ல பிளாக்ஸ். ஓகே பிளாக்ஸ் ஓப்பன் இன் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு
ஆ கீழே வா கீழே வா கீழே வா அப்படி. இது நான் நேம், இமெயில், ஃபோன் நம்பர். ஓகே ஓகே. ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபோன் நம்பர் மெயில் ஐடி வாங்குறதுக்கு உண்டான ஃபார்ம் எதனா கரெக்டாக இருக்குன்னா அதை அப்படி செலக்ட் பண்ணு. அதுதான் இருக்குது. ஓகே, அது இருந்தால் அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே. வந்துருச்சு அப்படிங்க. இதோ ஓகே. அந்த யூடியூப் பக்கத்தில் அதுலேயே அப்படியே வருதா அது? இதை டேட் பண்ணிவிடு, அதை டேட் பண்ணிவிடு. ஓகே, வேண்டாம் அதை விட்டுரு பரவாயில்ல, விட்டுரு. ஆக்சுவலாக இங்கே மட்டும் நம்ம கஸ்டமர் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறது. சப்போஸ் நம்ம இப்போ ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் நம்ம ஆட் ரன் பண்ணுறோம் அப்படின்றது அவங்க டீட்டெயில் நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை இது பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க நேமு, அவங்க இமெயிலு, அப்படியே கொஞ்சம் கீழே வாது, இமெயிலு, ஃபோன் நம்பரு. ஓகே, அது மாறிடும் அப்படி அந்த இது மாறிடும். யூஎஸ் நம்ம இந்தியா எதுவும் மாறிடும். ஓகே. இந்த கான்டாக்டர்ஸ் இதில் வந்து வேறு எதுனா கொடுக்கலாமா சார்? ஆக்சுவலாக நான் இதுக்காக சொல்லலை. ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல, கான்டாக்டர்ஸ் கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கான்டாக்டர்ஸில் மட்டும் ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்துரு. என்ன நம்மகிட்ட வாட்ஸ்அப் லிங்க் தான் இருக்குது, வேறு என்ன இருக்குது? ஓகே, கீழே இருக்கிறது இதெல்லாம் நீ இது பண்ணுறதாலும் நீ எடிட் பண்ணிக்க. லொக்கேஷனு இதெல்லாம் நீ எடிட் பண்ணிடுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆக்சுவலாக 9:30 ஆகுது, அவங்க எல்லோரும் இன்னும் சாப்பிட்டாங்க இல்லைன்னு தெரியல. ஆமாம் கைஸ், ஆக்சுவலாக அது எல்லாமே பேசிக் எடிட் தான். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம இதில் எடிட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம எடிட்டோடு இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு இதில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம லிங்க் எடுத்து நம்ம அங்கே மெட்டா வெப்சைட்டில் நம்ம இது பண்ணி மெட்டா பிக்சல் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? நம்ம இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல வீடியோ பார்த்துட்டும் கேளுங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு ஹோம்ஒர்க் எல்லாருமே நம்ம இதில் எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு இது வந்து ட்ரை பண்ணி எடுத்துருவாங்க. அந்த வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணினாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம அந்த லீட் ஃபார்ம் மாதிரி ஒன்று இது பண்ணோம் இல்லைங்களா, அட்லீஸ்ட் அதை மட்டுமாச்சும் ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை இது பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் லிங்க் ஆட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம இது பண்ணுங்கள். அது சிம்பிளாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கைஸ். இப்போ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் வீடியோ நைட் ரெக்கார்ட்ஸ் நம்ம இது பண்ணிடுறேன். ரிமைனிங் என்ன இருக்கோ நம்ம அதை நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ். அப்படி நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. நீ பக்காவும் உனக்கு உன்னுடைய டேஸ்ட்டு நீ எப்படி திங்க் பண்ணுறியோ அது மாதிரி நீ டிசைன் பண்ண. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ கிளாஸ்னால கொஞ்சம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீ பண்ணும்போது மற்றவங்களுக்கும் அது தெரியுது இல்லை, இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கற்றுக்கிறது தான் நம்ம வந்திருக்கோம். இதில் போய் என்ன இருக்குது? சரி கைஸ், யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி முழுக்க என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம மெட்டா பிக்சல் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, வேர்ட்பிரஸில் எப்படி நம்ம இது பண்ணுறது, ஒரு லேண்டிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஈவன் நமக்கு ஒரு வெப்சைட் வேணும்னாலும் நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கலாம் கைஸ். நம்மளுடைய நேம் போட்டு, நம்மளுடைய சர்வீஸ் போட்டு, நம்ம இப்போ ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணுறோம். இப்போ நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மகிட்ட ஓன வெப்சைட் இல்லை அப்படின்போது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம கஸ்டமர் எடுக்கலாம், நம்ம ஒர்க் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஒரு ரெஸ்யூம், இப்போ நம்ம ஏதோ ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னும்போது நம்மளுடைய ரெஸ்யூம் ஒரு வெப்சைட்டை நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது இன்னும் நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் கைஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நாளைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே பண்ணலாம் கைஸ். ஓகேவா? சரிங்க கைஸ், குட் நைட். நான் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம ரிமைனிங் நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் எல்லாருமே நாளைக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஹோம்ஒர்க்கை எடுத்து கிளாஸுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் குரூப்பில் மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் கைஸ். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் லைவ் வந்துடுங்க.
ஏன்னா இதுக்கப்புறம் இருக்க போகிறது எல்லாமே முக்கியமான கிளாஸ். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க கைஸ். ஓகே கைஸ், இப்பவே புரியலடா தம்பி. உனக்கு எப்பவுமே புரியாதுண்ணா. ஏய் கம்னுடா, மானத்தை வாங்காத. நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, புரியுது. சரிண்ணா ட்ரை பண்ண தானே புரியும். ஓகே கைஸ், தப்பு இல்ல, ட்ரை பண்றேன் கண்டிப்பா. ஓகேண்ணா பாய்.